ஹாய் ஹாய் கைஸ். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா கோஸு பீன்ஸோட பொரியல் பண்ணுறது எப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது கடுகு வந்து வேண்டிய அளவு, அப்புறம் வந்து சீரகம், அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன போடுறோம், கோஸு பீன்ஸு, அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக துருவி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ வந்து நல்லா நம்ம வதக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு இதில் வரும். நல்லா வேகணும். அது அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த மஞ்சத்தூளோட வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படி நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். உப்பு வந்து அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும் எல்லாத்துக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூடி வச்சோம்ல, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் பாயில் ஆகலை. ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், மூடி எடுத்து மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டோம். அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாயில் ஆகும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பாருங்கள், இப்போது நல்லா கோஸு பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் திருவி வச்சிருக்கிற தேங்காவை ஃபுல்லாக போட்டுடுறோம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அப்புறமேட்டு நல்லா கிளறணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கோஸு பீன்ஸை பொரியல் எப்படி பண்ணுறது முடிச்சிட்டோம்.